1971 பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்து தனி நாடாக பிரிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெங்கால் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், சரியா, அங்கே இஸ்லாமியர்கள், பெங்காலி இஸ்லாமியர்கள் பங்களாதேஷுக்கு நிறைய பேர் போகலை, அங்கேயே தங்கிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெங்காலி ஹாலி அப்படிம்பாங்க. அதாவது பெங்காலிகளுக்கு வந்து அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மக்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த நாட்டு பிரஜை தான், அவங்க வேறு நாட்டு பிரஜை இல்லை. இங்கே வந்து நம்ம நாட்டில் பங்களாதேஷ்காரையும் பாகிஸ்தானுக்காரையெல்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெங்காலி பேசும் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, இல்லையா? இன்னொன்று பார்த்தோம்னா அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளுமே இல்லை. இந்த ஓட்டுரிமை இல்லைங்கும் போது அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளுமே இல்லை. அவங்க சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, வாழ்கிறாங்க, அவ்வளோதான். அவங்கள வந்து அந்த நாட்டு பிரஜையாகவே அவங்க ஏற்றுக்கல. ஆல்ரெடி அவங்க பார்த்தோம்னா பலூச் மக்களை பலூச்சுகள் தான் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி அந்த பெங்காலிகளை வந்து பெங்காலி ஹாலி அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க.